ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை ஒரு சிலருக்கு சுத்தம் பண்ண தெரியாது. அதோட ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாழைப்பூ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதை சுத்தம் பண்ண செய்ய தெரியாமலையும் டைம் இல்லாமையும் ஒரு சிலர் அப்படியே சமைக்காமலே விட்டுருவாங்க. இந்த பூவை ஒன்று எடுத்து நம்ம இட்லி ஊற்றும் போது ஒரு பிளேட் காலியாக வச்சு அதுக்கு மேலே இந்த பூவை வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது இட்லி கீழே ஊற்றிருக்கீங்க அப்படின்னா 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இட்லி வந்திருக்கும், அதோட கூடவே இதுவும் வந்திருக்கும். நம்ம இதை மேலே ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா மேலே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பூவெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4-5 ஈடு வச்சுருக்கோன்னா இட்லி கீழே பக்கமாக வச்சுட்டு மேலே பூவை வச்சு மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து டக்குன்னு இதை எல்லாத்தையும் பிரித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த பூவில் பார்த்திங்கன்னா நரம்பு பகுதி இருக்கும். அது சரியாக வேகாது. நம்ம அப்படியே செய்யும்போது சரியாக வேகலைன்னா ஜீரணமாகாதனால தான் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. நாம் நல்லா வேக வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை செய்ய போகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நல்லா ஜீரணமாகிடும். இப்படி அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சில பூவில் அந்த நரம்பு ஒன்று இருக்கும் பாருங்கள், அப்படியே தெரியும். அதை நம்ம ஈஸியாக அப்படியே அரைக்கும் போதே நம்ம கையில் இப்போ எடுத்து தட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ கையில் தட்டுப்படும். இந்த மாதிரி ஒன்று நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி மீதியெல்லாம் நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் சமைக்கும்போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், இல்லைனா கருப்பாயிடும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதோட கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு அந்த பூ சுத்தம் பண்ண தெரியாது. அதோடு பார்த்தோம்னா டைமும் இருக்காது, இதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இதில் ஏதாவது ஒரு கீரை, இதை நீங்கள் அப்படியேவும் செய்யலாம். ஆப்ஷனலுக்காக நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வாழைப்பூ விட்டமின் கிடைக்கும்போது கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு டபுள் ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதனால் ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து நான் ஏற்கனவே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் இதை சின்னதாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுங்க வாழைப்பூவை வச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடய வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நமக்கு விட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஃபுட்டுமே நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இயற்கையாக கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம செயற்கையான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி இயற்கையாக விளையிற பொருட்களை வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு தாங்க. அதோட நமக்கு செய்ய தெரியல அப்படின்னாலும் இல்லை டைம் கிடைக்கலனாலும் இந்த மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு சில நரம்புகள் இருக்கிற அந்த நரம்பு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கையில் வச்சு உடைக்கும் போது பட்டுன்னு உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு இது வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த மாதிரி வெந்த அப்புறமா நமக்கு வயிற்று பிரச்சனை வராது. கண்டிப்பாக இது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.